இந்த நார்த்த மரம் வந்து ஒரு 4, 5 வருஷம் மேலேயே இருக்கும். கரெக்ட்டா எனக்கு எத்தன வருஷம்னு தெரியல. ஆனா, நாங்க போற நேரம் பூரா அது மாரி தண்ணி விடுவேன். நாங்க வந்து வெளியூர்ல இருக்கோம். போக வர இருக்கும்போது தண்ணி விட்டுட்டு வந்துருவோம். ஆனா, காய்க்கவே இல்லங்க. நான் காய்க்கல காய்க்கலன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். போன வருஷம் ஒரு 3 நார்த்தங்கா காய்ச்சிருந்துச்சு. இவ்வளோ பெரிய மரத்தில 3ஏ காய் தான் காய்ச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சா, பூவா எதுவுமே இல்ல. சரி இருக்கட்டும்னு நான் போற நேரம்லாம் அத பார்த்துட்டு வச்சுட்டு வந்துருவேன். இன்னும் பறிக்கல. அதுவே நெருங்கி 1 வருஷத்துக்கு மேல அந்த காய் இருக்கு. இப்ப இந்த வாழைக்கட்ட வந்து நம்ம எப்பாவது ஒரு தடவ தான் போறோம். தண்ணி விடணும்ல. அதனால என்ன பண்ணேன், இந்த தேங்காய் மட்டைய போட்டு ஆல்ரெடி கீழ போட்டு அது மேல குப்பை, மண்ணெல்லாம் அள்ளி போட்டு தண்ணி விட்டோம். ஓரளவு நல்லா தளஞ்சிருக்கு. மறுபடியும் இப்ப தேங்காய் அந்த மட்ட உரிச்சு அத போட்டு கீழ அப்படியே தண்ணி விட்டேன். ஏன்னா, அந்த ஈரம் வந்து அப்படியே இருக்கும்னு சொன்னாங்க. அதனால என்ன பண்ணேன், அதே மாரி இன்னைக்கு தண்ணி விட்டாச்சு. இங்க பாருங்க இந்த 3 காய் தான் தொங்குது. இப்போ கொஞ்சம் பெருசா ஆயிருக்கு. ரொம்ப பிஞ்சா இருந்தா ஒரு மாரி துவப்பா இருக்கும்ல. அதனால கொஞ்சம் நல்லா பெருசா ஆகட்டும்னு வச்சிருக்கேன். இந்த மரத்துக்கே இது 3 மட்டும் தான் காய். அதனால எனக்கு பறிக்கவும் மனசு இல்ல. சரி இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருக்கேன். அப்புறம் கனகாமர பூச்செடி வந்து வச்சேன் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. அது நல்லா தழைஞ்சிருக்கு. 1, 2 பூவும் பூத்திருக்கு. பார்க்க சூப்பரா இருந்துச்சு. இந்த பூவ பறிச்சு கட்டிக்கிட்டு தான் நான் ஒரு விசேஷத்துக்கே போனேன். 4 இனுக்கு இருந்தாலும் அழகா இருக்கும்ல. நம்ம வீட்ல பூத்ததுல அந்த சந்தோஷம் இருக்கும்ல. அதனால பறிச்சு கட்டிட்டு போனேங்க.